அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இன்றைய இறை சிந்தனை. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். லூக்கா 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 8-9. அன்பர்களே, சீமோன் பேதுரு இயேசு செய்த அற்புதத்தை கண்டபோது, அவருடைய மகத்துவத்தை கண்டபோது தன்னுடைய நிலையை உணர்ந்தான். அந்த உணவு அவரை தாழ்மையாக்கியது. அவர் தான் ஒரு குற்றவாளி, தான் ஒரு குறைவுள்ளவன், பாவி என்பதை உணர்ந்தார். அதனால் தன்னை தகுதியற்றவன் என்று எண்ணினார். அன்பர்களே, நாமும் கடவுளுடைய கிருபையை அனுபவிக்கும் போது நம்முடைய மனதில் 2 விஷயங்கள் தோன்ற வேண்டும். ஒன்று ஆச்சரியம், மற்றொன்று தாழ்மை. கடவுள் நம் வாழ்க்கையில் செய்கின்ற அற்புதங்களை நாம் காணும்போது அவரை வியந்து போற்ற வேண்டும். அதே நேரத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபைக்கேற்ப நம்மை ஒப்படைக்க வேண்டும். பேதுருவின் வாழ்க்கை அங்கே முடியவில்லை. அவர் தான் ஒரு பாவி என்று சொன்னபோதும் ஆண்டவர் இயேசு அவரை நிராகரிக்கவில்லை. மாறாக அவரை ஒரு பெரிய பணிக்காக அழைத்தார். அதேபோல் நம்மையும், நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இயேசு நம்மை தள்ளிவிட மாட்டார். அவர் நம்மை மாற்றி அவருடைய பணிக்காக நம்மை பயன்படுத்துவார் என்பதை நம்புங்கள். சிந்திப்போம். நான் கடவுளின் கிருபையை உணர்கின்றேனா? அது என்னை தாழ்மையாக்குகின்றதா? என் குறைகளை உணர்ந்து அவரிடம் திரும்புகின்றேனா என்று ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தன்னைத்தானே தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீரே. மது மகத்துவத்தை காணும் கண்களை எங்களுக்கு தாரும். எங்கள் குறைகளை உணர்ந்து தாழ்மையுடன் உம்மிடம் வர எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையை மாற்றி உமக்காக பயன்படுத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.